வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். திருமண உறவுல ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ திருமணம் பார்க்கும்போது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டானது மனசுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறத அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், திருமணத்திற்கு பிறகு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண்ணிற்கு வயது வந்து 30 வயசு. இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது தான் இங்கே நடந்திருக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் மீன லக்னமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 2018 இந்த மீன லக்னம்ங்கிறது ஆரம்பிச்சது. 2028 வரைக்கும் அக்ஷய லக்னம் மீன லக்னம் தான். இந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல. ஏன் இந்த 2018 இந்த இடத்துல பதிவு பண்ணேன்னா, இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம். திருமண உறவுல எப்போதுமே நம்ம பார்க்கும்போது, லக்னாதிபதியும் சரி, 7ஆம் அதிபதியும் சரி, அந்த 8ஆம் இடங்கள்ல இருக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது அங்கே அமையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் இந்த 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பான ஒரு நிலையான்னு பார்த்தீங்கன்னா, திருமண கணவருக்கு பார்க்கும்போது ஒரு அழுத்தத்தை இங்கே கண்டிப்பாக கொடுக்கும். ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை, ஒரு பிரச்சனைகளை அங்கே உருவாக்குமானா உருவாக்கும். 2018 ஆரம்பிச்சிருச்சுன்னா 2018 ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் போயின்னு இருக்குது. இங்கே 7ஆம் இடத்து கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த கணவர் ஸ்தானம். ஜாதகருடைய தன்மை அப்படிங்கிறது இங்கே அவ்வளோ சிறப்பாக இல்லை. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் 4ல் இருக்குது. 4ல் இருக்கலாமானா இந்த கணவர் எப்போதுமே தன்னுடைய தேவை, தன்னுடைய சுகம், தன்னுடைய கம்ஃபர்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் இவர் விரும்புவார். தனக்கு தேவையானதை மட்டும்தான் இவர் செய்வார். தனக்கு ஃபேவர் உள்ளது மட்டும்தான் இந்த ஜாதகர், இந்த பெண்ணுடைய கணவர் அப்படிங்கிறது செய்வார். அது ப்ராப்ளத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக இந்த மனைவிக்கு அது பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். வேலையிலானாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவருக்கு எது தேவையோ, எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் இந்த ஜாதகர் செய்து கொண்டு வருகிறார். இவங்க 2 பேருக்கும் உறவு நிலை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த தற்போது இந்த நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, அவரும் புதன் தான். அப்பவும் பார்த்தீங்கன்னா சரியா இருக்குமானா சரியா இல்லை. இந்த பெண் என்ன விரும்புகிறாங்கன்னா, கணவர்கிட்டேருந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, அன்பு, பாசம் அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவை, தேடுதல், நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோன். அவங்க எப்போ நிம்மதியாக இருப்பாங்க, நான் எப்போ வீடு, வண்டி, வாகனங்கள், குழந்தைகள் சார்ந்தது, அது சார்ந்த நிகழ்வுகளில் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த ஜாதகர் நமக்கு முன் வைத்தார் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இதுக்கு முன்னாடி லக்னம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னமாக இருந்தது. 7ஆம் இடத்து கிரகம்னு சொல்லக்கூடியது எங்கே இருந்ததுன்னா 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல இருக்கலாமானா சூரியன் வந்து இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அப்போவே அந்த கணவர் எப்போ கல்யாணம் ஆனாங்களோ அப்பத்துலேருந்தே இதில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குதானா, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இதில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது தான் இங்கே நடந்திருக்குது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த லக்னத்தை ஏ அதாவது இந்த லக்னத்தை எங்கே இருக்கிறாரு அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கிறனால மனதுக்கு பிடித்த திருமணம் அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த ஜாதகருக்கு அமைந்தது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 2028 வரைக்குமே ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு ஜாதகமாகத்தான். இந்த கணவருடைய ஜாதகம் அவ்வளோவாக ஒரு சிறப்பான நிலையில் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். அந்த பெண் எடுத்து சொன்னது, நீங்கள் கொஞ்சம் ஜாதகம் கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த பெண்ணிற்கு இருக்காது. ஜாதகத்தை கற்றுக்கோங்க. கண்ணனுடைய நிலை இப்படி இருக்குதுன்னு தெரியும் போது அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்குது. அப்போ அவர் சரியாயிருவார். இப்போ வந்து தன்னுடைய தேவை, தன்னுடைய எண்ணம், தன்னுடைய ஆசை அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த ஜாதகருடைய நிலை. அதை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு நம்ம சொல்லப்பட்ட அறிவுரை. இந்த இந்த கணவருடைய ஜாதகம் சரியாகணும் அப்படின்னா ஒரு தடவை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டது. ஏன் குருவாயூர் கோவில் அப்படிங்கிறது இந்த லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க லக்ன நட்சத்திர புள்ளி அமர்ந்த நிலை அனுசரித்து தான், இல்லைனா அந்த கிரகங்கள் அனுசரித்து அப்படிங்கிறத அந்த பரிகாரம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். இதுபோல் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம். நன்றி.